நண்பர் எல்லாருக்குமே வணக்கம். ப்ளூ சட்டை போட்டு வந்ததுனால, ப்ளூ சட்டை மாரி ப்ளூ சட்டை வசந்தகுமார் நெனச்சிராதீங்க. இன்னைக்கு இந்த சட்டை தான் கெடைச்சது. வீட்ல பெண்கள் தினம் இல்லையா? அவங்க வீட்டு சண்டைலாம் போட முடியாது. சட்டை தான் எடுத்து குடுத்தாய்ங்க, போட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். எந்த ரிவ்யூவுமே கிடையாது. கலர் அடிக்கடி மாத்திட்டே இருப்போம். ஒரே சட்டை போட மாட்டோம். அதனால என்னடா ப்ளூ சட்டை போட்டுன்னு வந்தேன்னு கேட்காதீங்க. பெண்கள் தினம் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த வீடியோவ பார்ப்போம். பெண்கள் தினத்துக்கு வாழ்த்துக்கள் பார்த்துட்டு அனைவரும் வாழ்த்துவோம். இன்னைக்கு மார்ச் 8 ரொம்ப சிறப்பான நாள். வருஷம் முழுக்க நம்ம ஒரு விழாவ கொண்டாடினாலும், ஒரு தினத்த நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும், இது ரொம்ப மிக முக்கியமான நாள். உலக பெண்கள் தினம். இந்த தினத்த கொண்டாடுறதுல நமக்கு நிச்சயமா நம்ம பெருமைப்படலாம். 1908ல வாக்குரிமை கேட்டு ஆரம்பிச்ச இந்த உரிமை குரல், 1917 சோவியத் ரஷ்யால பெண்கள் போராட்டமா தொடங்குனத நினைவா இந்த நாள கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்ட கடந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல், பொருளாதார அப்புறம் சமூக இந்த சாதனைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து கொண்டாடுற விதமாக இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். நூற்றாண்டை கடந்து எல்லா உரிமைகளும் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்துடுச்சா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது இன்றைக்குமே ஒரு கேள்விக்குறி தான். இதை சரி பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் இப்போ இருக்கக்கூடிய கல்வி, பொருளாதார மேம்பாடு, சமத்துவம், பாலின சமத்துவம் இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் வருத்தம் தான், ஒரு நூற்றாண்டை கடந்து இன்னும் சரிசமமான ஒரு உரிமை கிடைக்கல அப்படின்றது. வரும் காலங்களில் அது கிடைக்கிறதுக்காக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பெண்கள் தினத்தை கொண்டாடி தான் ஆகணும். ஒரு அம்மாவா, ஒரு தோழியா, ஒரு துணையா, ஒரு சகோதரியா நம்ம கூட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம தாங்கி நிற்கக்கூடிய நம்ம பெண்களை கொண்டாடி தான் ஆகணும். கொண்டாடி தீர்ப்போம். உலக பெண்கள் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் உலக பெண்கள் தின வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிறேன். பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.